யாரா நீ? எஸ்ஐண்ணா. 2 சாரா நீ? யோ பாரு என்ன லஞ்சமா தொலைச்சு யோ என்னையாங்க சத்தம் சனம் இந்த பாலை குடிச்சிட்டு மாத்திரை போடு. ஆமாங்க குடிங்க, குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க. இல்ல வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் பவுனம்மா. இத குடிச்சாலே எனக்கு வாமிட் வருது. ஆமாம்மா, அவங்க சொல்றது சரிதான். பவுனம்மா, இப்ப வேணா விட்டுருங்க. வயிற்றுல இருக்க தேவையில்லாததெல்லாம் சுத்தமாகுதுன்னு நினைக்கிறேன். முழுசும் சுத்தமாயிடுச்சுன்னா சரியாயிடும். தம்பி நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. அவளே நிக்க முடியாம தவிக்கிறா. மாத்திரை போட்டாதான் அவளுக்கு சரியாகும். பவித்ரா மாத்திரையை போட்டுக்குமா பாலை குடிச்சிட்டு. ஆண்டி, ஐயோ எனக்கு மாத்திரை வேண்டாம் ஆண்டி. சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பவித்ரா, கேளுங்க. உங்களுக்கு அதனே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாலை குடிங்க பவித்ரா. எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டி. பவுனம்மா, அவங்களால நிக்க முடியல பவுனம்மா. அவங்கள கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. போங்க போங்க. வாமா. பாத்து பவித்ரா, மாத்திரை போட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்க. சரியா? முல்ல முல்ல. வா. பவுனம்மா பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். பாய் பவித்ரா. பாய் பவுனம்மா. உட்கார். ஐயோ எஸ், ஒரு நாள் கழிச்சு மனசு ஜில்லுன்னு இருக்கு. சபா, இந்த கர்ப்பத்தை வச்சு என்ன பாடுபடுத்திட்டா. ஹேய் சிவா, உனக்கு ஆயுசு 1000டா. இப்பதான் உன்னை நான் நினைச்சேன். நீயே போன் பண்ணிட்ட. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. பழைய சூர்யாவோட துள்ளல் பேச்சிலே தெரியுதே. என்ன விஷயம்டா? ஸ்வேதா கூட மாமல்லபுரம் போயிட்டு வந்த குசியா? அட போடா, மாமல்லபுரம் எனக்கு பிடிச்ச இடம்னு ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்கதே பவித்ரா தான்டா. என்னது? பவித்ராவுக்கு ஸ்வேதாவை முன்னாடியே தெரியுமா? முன்னாடி தெரியுமான்னு எனக்கு தெரியலடா. ஆனா ஸ்வேதா என் ஃப்ரெண்டுன்னு பவித்ரா சொல்றாடா. என்னடா குழப்புற? ஆமாண்டா, அவங்க 2 பேரும் எப்ப ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு தெரியாம நானே குழம்பி போயிருக்கேன்டா. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனது உனக்கு ரொம்ப டேஞ்சர் ஆச்சேடா. அது உனக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்ல. பவித்ரா ஸ்வேதா கிட்ட உன்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டாளா? அதெல்லாம் சொல்லடா. ஏன் சொல்லல? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த ஜான்சி ராணி தான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சபதம் போட்டிருக்காங்கல்ல. ஆனா சொல்லவே இல்லைனாலும் ஸ்வேதா முன்னாடி வச்சு செஞ்சிட்டாடா. என்னடா சொல்ற? வச்சு செஞ்சிட்டாளா? ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்க. டேய், என்னடா நடக்குதாங்க? அவ செஞ்சாலும் நான் சும்மா விட்டுருவனா? திருப்பி செய்ய மாட்டேன். அவளுக்கு மாஸ்டர்டானா. சரி, நான் போனை வைக்கிறேன்ப்பா. டேய் என்ன என்னாச்சு? பின்ன என்னடா, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். போனு பேச ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப பில்டப்பா கொடுத்துக்கிட்டு இருக்க. என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன்ற. டேய் கோச்சுக்காத மச்சான், எல்லாம் நல்ல விஷயம் தான்டா. பவித்ரா கர்ப்பத்தை கலைக்கிற சிறப்பு குடிச்சிட்டா. இப்ப வழியில தவிக்கிறா. சூப்பர்ரா. ஆனா உலகத்திலேயே கர்ப்பம் கலைக்கிறது நல்ல விஷயம் சொல்றதும் அதை கொண்டாடுறதும் நீ ஒருத்தனாதான்டா இருப்ப. டேய் என்னையே கலாய்க்கிற பத்தியா? ஏய், இந்த ஐடியா சொன்னது நீ தானே. நீ தானே என்ன வழி நடத்துற குரு. இந்த ஐஸ் வைக்கிற வேலைலாம் வேணாம் மச்சான். ஒழுங்கா வந்து ட்ரீட்டை கொடு. என்ன வேணாலும் கேள்றா, நீ எது கிட்டாலும் நான் தரேன். பார்க்கலாம் அப்படி என்னதான் ட்ரீட் கொடுக்குறேன்னு. டேய் மச்சான், நீ சொன்னு நானும் சிறப்பை கலந்து கொடுத்துட்டேன். அவளும் குடிச்சிட்டா. மெடிக்கல்காரன் வேற உயிருக்கே ஆபத்தா போய் முடியும்னு வேற சொல்லியிருக்கான். பவித்ராக்கு எதுவும் ஆயிடாது இல்ல? செத்துக்கிட்டு போயிட மாட்டால? ஓ, பவித்ரா வயித்துல இருக்கிற குழந்தை வேணாம், ஆனா அவ வேணுமா? டேய் புரியாம பேசாதடா. அவ யாருக்கு வேணும்? செத்துக்கிட்டு போயிட்டேன்னா போலீஸ் கேஸ் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. அப்புறம் நான் ஜெயிலுக்கு தான் போகணும். அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தேவையில்லாம பயப்படாத. மீறி அப்படி ஏதாவது நடந்தாலும் நான் இருக்க மச்சான், நான் பாத்துக்கிறேன். டேய் நிஜமா தான் சொல்றியாடா? ஹேய், பின்ன உன்னை வழி நடத்துற குருன்னு வேற என்ன சொல்லிட்ட? உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனாடா. நீ நிம்மதியா இரு மச்சான். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பவித்ராக்கு ஒன்றும் ஆகாம அவ கர்ப்பம் மட்டும் கலையணும். அப்படி கலைஞ்சிருச்சுன்னா என் பிரச்சனை முடிஞ்சுது. அப்ப
ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிடலாம், என் ரூட்டும் கிளியர் ஆயிடும். டேய் டேய், நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. சரிடா. இவன் எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ, இப்படி முறைக்கிறான். நீ மனசுல நினைச்சதெல்லாம் கரெக்டு தான். நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏய், என்ன கேட்ட? நீ என்ன பேசின? நான் சும்மா அதை பேசிட்டு இருந்தேன். சும்மா ஆ? நீயும் சரியில்லை, உன் பார்வையும் சரியில்லை. ஆமா, எது கலையணும்னு சொல்லி பேசிட்டு இருந்த? எது கலைஞ்சா உன் ரூட்டு கிளியர் ஆகும்? அப்படி கலைஞ்சாதான் ஸ்வேதாவோட கல்யாணம் அப்படின்னா அப்படி என்ன கலையணும்? நல்ல வேலை, இவன் பவித்ரா கர்ப்பத்தை கலைக்கணுங்கிறத முழுசா கேட்கல. சும்மா சீனை போடுறான். சொல்றா, உங்ககிட்ட தானே கேட்குறேன். எதை கலைக்க போற? ஸ்வேதாவை கல்யாணம் பண்றதுக்கும் என்னமோ கலைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றியா இல்ல அம்மா கிட்ட சொல்லட்டுமா? டேய், என்னடா மிரட்டுற? அம்மா கிட்ட சொல்லதுன்னா போய் சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயமா? ஆஃபீஸில் நான் போக வேண்டிய ஜெர்மனி ப்ராஜெக்ட், அதை கலைச்சு விட்டோன்னா ஸ்வேதா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருந்தேன். நீ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னையும் சந்தேகப்படுற. ஆமா, நீ எதுக்கு ஏன் ரூம் கதவு தட்டாம உள்ள வந்த? டேய், நீ என்னமோ மறைக்கிற நல்லா தெரியுது. உண்மை என்னன்னு தெரியாத வரைக்கும் தானே நீ எஸ்கேப் ஆக முடியும். தெரிய வரட்டும், அப்ப வச்சுக்கிறோம். டேய், பாத்துக்க, இப்ப கிளம்புடா. போடா. ஐயோ, ஐயோ. அம்மா, ஐயோ, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஐயோ கடவுளே.
அந்த மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த மருந்துல ஏதாவது கலந்து வச்சுட்டானா? ஐயோ, என் குழந்தை! ஐயோ, ஐயோ, என் குழந்தை! கடவுளை காப்பாத்து, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ, இந்த குழந்தைக்காக தானே என் அப்பா அம்மாவே நான் விட்டுட்டு வந்தேன். இப்ப இந்த குழந்தையே இல்லைன்னா, ஐயோ கடவுளே, என்னால சூர்யாவை கல்யாணமே பண்ணிக்க முடியாது. என்னை வீட்டை விட்டு துரத்திருவாங்களே. ஐயோ கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பவித்ரா, அம்மா பவித்ரா! ஏய், பவித்ரா, பாத்ரூம்ல அழுதியா? இல்ல ஆண்டி, நல்ல பொய் சொல்ற பவித்ரா. மாத்திரை போட சொன்னாலும் போடாம இப்படி வலியில துடிச்சிட்டு இருக்க. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? இல்ல, நான் சொன்னா நீ கேட்க மாட்ட, பொன்னி சொன்னா கேப்பல. இரு, நான் பொன்னிக்கு ஃபோன் ஆண்டி. பண்றேன். நான் முதல்ல பொன்னிக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆண்டி நில்லுங்க ஆண்டி, எனக்கு சரியாயிடும் ஆண்டி, விடுங்க. இந்த நேரத்துல அவங்கள எழுப்பி தொந்தரவு பண்ண வேண்டாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. இல்லம்மா, நீ ரொம்ப துடிச்சிட்டு இருக்க. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவா. ஒன்றும் இல்லை ஆண்டி, இது மாசம் மாசம் வர வலிதான். ப்ளீஸ் ஆண்டி, ஒன்றும் இல்லை ஆண்டி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவ இப்படி சொல்றாளே. இங்க பாரு, எதுக்கும் ஒரு வார்த்தை நான் பொண்ணுகிட்ட சொல்லிடுறேம்மா, அதான் நல்லது. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அப்புறம் எல்லார் தூக்கமும் கெட்டு போயிடும் ஆண்டி. அப்படியெல்லாம் இல்லம்மா. அதனால என்னால யார் தூக்கமும் கெட வேண்டாம். ப்ளீஸ் ஆண்டி, நீங்க இருக்கீங்களா என் கூட, அது போதும். ஐயோ, சரிம்மா, நீ இவ்ளோ வலியில துடிச்சிட்டு இருக்கே, நான் மாத்திரையாவது குடுக்கறேன், அதையாவது போட்டுக்கமா. இல்ல ஆண்டி, இந்த நேரத்துல டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம மாத்திரை எல்லாம் போடக்கூடாது. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு ஆண்டி. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க தூங்குங்க. என்னது, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் போய் தூங்குறதா? நீ வா, நீ முதல்ல வா. நீ இவ்ளோ அழகா எனக்கு கிடைப்புன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பவித்ரா பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன். சரி, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன். ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இனிமே நம்ம லைஃபை நம்ம ஜாலியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே செல்லம்? ஓகே, குட் நைட். ஏய் பொன்னி, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? இந்த பக்கம் என்ன பண்ற? ஏய், வா. காஃபி தானே, நான் போட்டா என்ன? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன் வீட்ல உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா, அவங்க கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு டிஃபன் பண்றதுக்கு வந்தா போதும்னு. பொன்னி, நான் சீக்கிரமா வந்திருப்பேன் பொன்னி. நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. அந்த புள்ள பவித்ரா இருக்கால, நைட் எல்லாம் வயிற்று வலின்னு துடிச்சுக்கிட்டே கிடந்தா. என்னப்பா ஒண்ணு சொல்ற? ராத்திரி எல்லாம் அவ வயித்து வலின்னு தூங்காம இருந்தாளா? துடிச்சாளா? என்ன பவுனு, ராத்திரியே என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா?
இல்ல பொண்ணு, ராத்திரியே மெடிக்கலுக்கு போய் நான் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். நான் பொண்ணுங்களுக்கு வர்ற வழக்கமான வழியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா காலையிலயும் வயிற்று வலின்னு துடிச்சிட்டு கிடக்கா. என்ன பவுனு, நீ பொறுப்பா பாத்து பெண்ணு தானே, பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்ச. நீ அவ்வளவு சாதாரணமா எல்லா பொண்ணுங்களுக்கும் வர வயிற்று வலின்னு நினைச்சேன்னு சொல்ற? பொண்ணுங்கன்னா என்ன என்ன பிரச்சனையோ, எதனால வயிற்று வலி வந்துச்சோ, அவ வயித்துல வேற. இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பொண்ணு ஏதோ அவ வயிற்றுலன்னு சொல்ல வந்தாளே, என்ன சொல்ல வந்திருப்பா? ஆ? என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? ஐயோ அம்மா. பாத்து பாத்து பாத்து, மெதுவா. என்னம்மா? என்னாச்சுமா? ஆண்டி, நீங்க எதுக்கு இதெல்லாம்? சும்மா இரு. இங்க பாரு, வாயை தொடச்சு விடுறேன், காட்டு. இங்க இப்ப பரவாயில்லையா? நீங்க எதுக்கு ஆண்டி வாமிட்லாம் கையில பிடிக்கிறீங்க? என்னம்மா, என் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? என்ன இது, உடம்பெல்லாம் சூடா இருக்கு. என்ன முகம்லாம் வெளுத்து போய் கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. நாக்கு கசக்குதா? ஆமா ஆண்டி. கொமட்டல் இருக்கா? வயிறெல்லாம் இழுத்து பிடிக்குதா? கடவுளே, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்ளோ சோதனையை கொடுக்கற? என்னாச்சு ஆண்டி? ஒண்ணும் இல்ல. ஏய், நேத்தே இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒரு ஃபோன் பண்ணா நான் வந்திருப்பேன்ல. இல்ல ஆண்டி, அந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான். பாரு, இன்னும் என்ன அந்நியமா தான் நினைக்கிறேன். ஒரு அம்மாவா இருந்திருந்தா, அதுவும் நீ உன் வீட்டுல இருந்திருந்தா அவங்க கிட்ட சொல்லிருக்க மாட்ட. அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு நீ சொல்லாமையா இருப்ப? அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். சரி விடு, நீ முதல்ல கீழே வா, ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். நான் நான் போய்க்கிறேன் ஆண்டி. என்ன பேசுற நீ? உன்னால எழுந்து தனியா கூட உட்கார முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போறேங்கிறியா? அப்படியே ஒண்ணு போட்டேன்னா, உனக்கு ஏற்கனவே நான் படிச்சு சொன்னேன்ல, இந்த மாதிரி நேரத்துல நீ கவனமா இருக்கணும், ஒழுங்கா சரியா சாப்பிடணும்னு. சொல் பேச்சு எதையுமே கேக்குறது இல்ல. நீ கவனமா இருக்க வேண்டிய மாசமா யாராவது பெரியவங்க கூடவே இருந்து பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போறேங்கிற? என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க? இத பாரு, எல்லா முடிவையும் நீயே எடுத்தனா அப்புறம் பெரியவங்கன்னு நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்க? உன்னை இந்த வீட்டுக்கு வர சொன்னது நான், உன்னை இங்க தங்க சொன்னது நான். அதனால நீ இங்க இருக்கிற வரைக்கும் உன்னோட முழு பொறுப்பு நான். உனக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியை என்னால தாங்கிக்க முடியாது. அத நீ எனக்கு கொடுத்துறாத. கொடுக்க மாட்டல்ல? இல்ல மாட்டேன் ஆண்டி. இனிமே ஏதாவது ஒரு சின்ன வலியா இருந்தா கூட நீ உடனே சொல்லிடணும், மறைக்க கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, உன்னோட பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எங்க இருக்கு? அங்கயா? இரு. இது உன் ட்ரெஸ் எல்லாம் இதான் உன் பேக்கா? இதுல தானே இருக்கும்? அதுலதான் இருக்கு. இந்தா, இந்த ட்ரெஸ் ஓகே இல்ல? வா புடி. பொறுமையா எந்திரி வா. முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா, ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். பாத்து பாத்து பொறுமையா போ, ஒன்னும் ஆயிடாது. வா.
இல்ல பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. சரியா? ஆண்டி நான் போய்க்கிறேன் ஆண்டி. நீங்க ட்ரெஸ் பரவாயில்ல? கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பத்திரம், ஏதாவதுன்னா கூப்பிடு. இத பாரு, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சு கொண்டு வரேன். சரிங்க ஆண்டி. இந்த பவுனி எதை இங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. கடவுளே, இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே. டேய் சந்துரு சந்துரு சந்துரு, இத பாரு, ஹாஸ்பிடல்ல அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு. பவித்ராக்கு ஒரே வயித்து வலியா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? எப்பயில இருந்து? தெரியலடா, ராத்திரி முழுக்க வயித்து வலியில துடிச்சிருக்கா. பவுனு இப்பதான் என்கிட்ட சொல்றா. என்னம்மா ராத்திரி என்னன்னு சொல்றீங்க? சொல்ல வேணாமா? சரி போ, நீ முதல்ல போ. அம்மா, என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? நாங்கெல்லாம் கூட தான் வயித்து வலியில இருந்திருக்கோம். அப்பெல்லாம் நீங்க இப்படி பதட்டப்பட்டதே இல்லையேம்மா. ஏய், சும்மா வயித்து வலிக்கிறதுக்கும் ராத்திரி முழுக்க துடிக்கிறதும் எல்லாம் ஒண்ணா ஆயிடுமா? ஏன் இப்படி பேசுற? நீங்க பண்றது ரொம்ப ஓவராதாமா இருக்கு. ஒரு வயித்து வலிக்கு இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையேம்மா. உன் அம்மாக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? முதல்ல போய் போன் எடுத்துட்டு வா போ. அம்மா போன் ஹால்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேன். என்னடா, என்னாச்சு? அம்மா நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டா, அவங்க எடுக்கல. நீ கூட்டிட்டு வா, நேர்ல போய் டேய், பார்க்கலாம். எதுக்குடா அவருக்கு கால் பண்ண? நம்ம வீட்ல இருந்து இப்படி ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு போகணும்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வேற ஏதாவது டாக்டருக்கு ட்ரை பண்ணு. சரிம்மா. சீக்கிரம். சரி, நீ போ. போடி, இங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு. என்ன பொண்ணி இவ்வளவு காலையில போன் பண்ற? ஆமாக்கா, ஒரு முக்கியமான விஷயம். இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும். இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கான். செனம்